26வது ஸ்லோகம். மிஸ்வேன ஜனிதா ஜைவ ஸ்திதிரேஷா சனாதனி வைகானசாஸ்ச முனயோ நிஸ்ஸங்கா நிஷ்ப்ரதிக்ரஹா. மிஸ்ரேண ஜனிதா ச ஏவ ஸ்திதிஹி ஏஷா சனாதனி வைகானசாஹ ச முனயः நிஸ்ஸங்காஹ நிஷ்ப்ரதிக்ரஹாः. மனுஷா ரொம்ப ரொம்ப ரஜோகுணம் இருக்கிறவாளாக்கும் அவளுக்கு சத்தியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமாக்கும். இது எப்பவுமே இருக்கிற நிலைமையாக்கும். ஆனா தேவர்களாயிருக்கிற முனிகள் இருக்காளே அவ எதிலையும் அட்டாச்மெண்ட் இல்லாதவாளாக்கும். அதே மாதிரி அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஆசை இல்லாதவாளும் ஆக்கும். தேவர்களாயிருந்துண்டு முனிகளாயிருக்கிறவா. தேவர்களுக்குள்ள அது வேணும் இது வேணும்னு இருக்கிற ஆசையெல்லாம் உண்டு. எக்ஸாம்பிளுக்கு தேவேந்திரன். ஆனா தேவர்களாயிருக்கிற முனிகள் அவளுக்கு இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட்டும் அதே மாதிரி அது வேணும் இது வேணும் அடுத்தவாளோட பொருளை எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஆசையொன்னும் இல்லாதவாளாக்கும் அவ. 27வது ஸ்லோகம். சத்யயுக்தா பவந்த்யத்ர வீதராகா கதஸ்பிருஹா திருஷ்டாந்த தர்ஷனார்த்தாய நிர்மிதாஸ்தேஜ தாத்ருஷா. சத்யயுக்தா பவந்தி அத்ர வீதராகா கதஹா ஸ்பிருஹா திருஷ்டாந்த தர்ஷனார்த்தாய நிர்மிதாக தே ச தாத்ருஷா. அவ சத்தியத்தை பரிபாலனம் பண்றவாளும் விஷயாசக்தி இல்லாதவாளும் அதே மாதிரி துன்பம் அப்படிங்கிறது இல்லாதவாளும் ஆக்கும். அப்படி இருக்கிறவாளை சிருஷ்டிச்சிருக்கிறது பிரத்யட்சமாயிட்டு நமக்கு எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறதுக்கு வேண்டி மாத்திரமாக்கும். அவளோட வாக்குகள் அப்படிங்கிறது உண்மையான ஆப்த வாக்கியங்களாக்கும். அதுல பொய்யே கிடையாது. 28வது ஸ்லோகம். அன்யத் சர்வம் சபலிதம். அன்யது சர்வம் சபலிதம் குணைஹி ஏபிஹி த்ரிபிஹி நிருபா. ந ஏகம் வாக்கியம் புராணேஷு வேதேஷு நிருபசத்தமா. அன்யத் சர்வம் சபலிதம் குணைரேபிஸ்த்ரிபிர்நிருபா நைகம் வாக்கியம் புராணேஷு வேதேஷு நிருபசத்தமா. ஹே ராஜாவே அப்படின்னு கூப்பிடுறார் வியாசர். இந்த தேவர்ஷிகளிலேந்து அந்நியமான எல்லா உயிரினங்களும் 3 குணங்கள் இருக்கிறவையாக்கும். அதனாலேயாக்கும் அவளோட திருஷ்டியில வேதங்களிலையும் புராணங்களிலையும் பிரமாண பேதம் இருக்கிறதாயிட்டு தோணருது. 29வது ஸ்லோகம். தர்மசாஸ்திர ஏஷு ச அங்கேஷு சகுணைஹி ரஜிதேஷு இஹா சகுணஹ சகுணம் குர்யாத் நிர்குணம் ந கரோதி வை. தர்மசாஸ்திரேஷு சாங்கேஷு சகுணை ரஜிதேஷ்விஹா சகுண சகுணம் குர்யாத் நிர்குணம் ந கரோதி வை. வேத அங்கங்களிலேயும் தர்மசாஸ்திரங்களிலேயும் இந்த வித்தியாசம் காணப்படுறது. காரணம் அதெல்லாம் சகுணர்களோடு சிருஷ்டியாக்கும். சகுணர்கள் என்னெல்லாம் உண்டாக்குறாளோ அதெல்லாம் சகுணத்தால உண்டாக்கப்படுறதாக்கும். அதுல நிர்குணம் இருக்காது. 30வது ஸ்லோகம். குணாஹா தே மிஸ்ரிதாஹா சர்வே ந ப்ருதக் பாவ சங்கதாஹ நிர்வ்யலீகே ஸ்திரே தர்மே மதிஹி கஸ்ய அபி ந ஸ்திரா. குணாஸ்தே மிஸ்ரிதா சர்வே ந ப்ருதக் பாவ சங்கதா நிர்வ்யலீகே ஸ்திரே தர்மே மதி கஸ்யாபி ந ஸ்திரா. குணங்கள் எல்லாம் தனித்தனியா நிற்காது. சத்குணம் தனியா நிற்காது, ரஜோகுணம் தனியா நிற்காது, தமோ குணம் தனியா நிற்காது,
சத்குணம் ரஜோ குணத்தோடு கூடியும் அதே மாதிரி தமோ குணத்தோடு கூடியும் எல்லாம் கலர்ந்து இப்படி மிஸ்ரமாயிட்டாக்கும் நிற்கும், சேர்ந்தாக்கும் நிற்கும். தர்மம் அப்படிங்கிறது உண்மையாக்கும் ஸ்திரமாக்கும். அதுல ஆரோடும் மனசு திருடமாயிட்டு உറച്ചു நிற்கிறதில்லை. 31வது ശ്ലോകം. ഭവോദ്ഭവേ മഹാരാജാ മായയാ മോഹിതസ്യ വൈ ഇന്ദ്രിയാണി പ്രമാദീനി തദാസക്തം മനസ്തദാ. ഭവോദ്ഭവേ മഹാരാജ മായയാ മോഹിതസ്യ വൈ ഇന്ദ്രിയാണി പ്രമാദീനി തദാസക്തം മനഃ തദാ. രാജാവേ, മഹാരാജാവേ, കേള്, ജനമേജയ കേള്. സംസാര ബന്ധത്തിൽപ്പെട്ട ആരും മായയാല് അട്രാക്ട് ആവാ, அது உண்மையாக்கும் உறுதியாக்கும். இந்திரியங்கள் பலமாயிட்டு பிடிச்சு இழுக்கிறத அந்த இந்திரியங்களுக்கு அடிபணிஞ்சு இந்த மாயாமோகிதமான உலகத்துல அட்ராக்ட் ஆவா அப்படிங்கிறது உறுதியாக்கும். 32வது ஸ்லோகம். கரோதி விவிதான் பாவான் குணைஹி தைஹி பிரேரிதஹா பிருஷம் பிரம்ம ஆதிஹி ஸ்தம்ப பர்யந்தாஹ பிராணினஹ ஸ்திரஜங்கமாஹ. கரோதி விவிதான் பாவான் குணைஸ்தை பிரேரிதோ பிருஷம் பிரம்மாதி ஸ்தம்ப பர்யந்தா பிராணின ஸ்திரஜங்கமாஹ. அந்த குணங்களோடு பிரேரணை அனுசரிச்சு மனசு பல பாவங்களையும் ஸ்வீகரிக்கிறது. திரிகுணங்களுக்கு தகுந்த மாதிரி மனசு ஆக்டிவேட் ஆகிறது. பிரம்மா தொடங்கி புல்கொடி வரை இருக்கிற அசையறதும் அசையாததுமா இருக்கிற பிராணிகள் മുപ്പത്തിമൂന്നാவது ശ്ലോകം. സർവേ മായാവശ രാജൻ സാ അനുക്രീഡതി തൈഹി ഇഹ സർവാൻ വൈ മോഹയതി ഏഷാ വികുർവതി അനിശം ജഗത്. സർവേ മായാവശ രാജൻ സാനുക്രീഡതി തൈരിഹ സർവാൻ വൈ മോഹയത്യേഷാ വികുർവത്യനിശം ജഗത്. எல்லாம் மாயைக்கு கட்டுப்பட்டாக்கும் எல்லாம் இந்த திரிலோகங்களில இருக்கு. மாயை எல்லா உயிரினங்களோடு கூடிட்டும் விளையாடுறது, எல்லாத்தையும் மோகிப்பிக்கிறா, இந்த பிரபஞ்சத்தை சதா மாத்தி மறிக்கிறா. இப்ப இருக்கிறது அப்புறம் இல்லை, ஒன்னு மாறியாக்கும் இன்னொன்னு ஆகிறது. குழந்தை அப்படிங்கிறது அதனோட மாற்றம் சம்பவிச்சு பால்யம், கௌமாரம், யௌவனம், வயோதிகம் இப்படின்னு வருது. அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் மாற்றம் இருக்கு. இது மாயையாலேயாக்கும் சாத்தியமாகிறது. 34வது ஸ்லோகம். அசத்யஹா ஜாயதே ராஜன் காரியவான் பிரதமம் நரஹா. இந்திரிய அர்த்தான் चिन्तयान न प्राप्नोति यदा नरः. असत्यो जायते राजन् कार्यवान् प्रथमं नर इंद्रियार्थां चिन्तयानो न प्राप्नोति यदा नरा. ராஜாவே, இந்திரிய விஷயங்களை சம்பந்திச்சு சிந்திச்சுருக்கிறவன் அது கிடைக்காதக்கு வரத்தை எப்படியாவது அது நேடணும் அப்படிங்கிற நினைப்போடு கூடிட்டு முதல்ல அசத்தியத்தை நாடுறேன், அசத்தியத்துக்கு வழுக்கி விடுறேன், சத்தியத்திலேருந்து அசத்தியத்துக்கு விடுறேன். 35வது ஸ்லோகம். தது அர்த்தம் சலம் ஆதத்தே சலாது பாபே பிரவர்த்ததே காமஹா க்ரோதஹா ச லோபஹா வைரிணஹா பலவத்தராஹா
तदर्थं चलमादत्ते चलात् पापे प्रवर्तते कामक्रोधश्च लोभश्च वैरिणो बलवत्तरा. கிடைக்காத விஷயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொய் சொல்றேன். அந்த பொய் பாபகர்மத்துல பிரவர்த்திக்கிறதுக்கு காரணமாகிறது. காமவும் குரோதவும் லோபமும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சத்ருக்களாக்கும். எதனோட சத்ருக்கள் அப்படின்னா சத்தியத்துக்கான சத்ருக்கள். சத்தியத்துக்கு அந்த சத்தியமான வழியில நடக்க விடாம தடுக்கக்கூடியவையாக்கும் காம குரோத லோபமா இருக்கிற அதிசக்தர்களாயிருக்கிற சத்ருக்கள். 36வது ஸ்லோகம். கிருத அகிருதம் ந ஜானந்தி பிராணினஹ தத்வசம் கதாஹ விபவே சத்யஹங்காரஹ பிரபலஹ பிரபவதி அபி. கிருதாகிருதம் ந ஜானந்தி பிராணினஸ்தத்வசம் கதா விபவே சத்யஹங்கார பிரபவத்யபி. இந்திரியங்களுக்கு அடிக்ட் ஆனவாளுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியறதில்லை. இப்படி அசத்தியம் அப்படிங்கிற வழியா அவ யாத்திரை பண்ணி காரியசாத்தியம் உண்டாயி கழியர்த்த அதுலேருந்து அவளுக்கு அகங்காரம் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக உண்டாகிறது. ஒரு விஷயம் நடந்துருத்து அப்படின்னா அகங்காரம் உண்டாகிறது. 37வது ஸ்லோகம். அகங்காராத் பவேத் மோஹः மோஹாத் மரணம் ஏவச்ச சங்கல்பா பஹவः தத்ர விகல்பாः பிரபவந்தி ச அஹங்காராத் பவேன் மோஹோ மோஹான் மரணமேவ ச சங்கல்பா பஹவஸ்தத்ர விகல்பா பிரபவந்தி ச. அகங்காரத்திலிருந்து மோகம் உண்டாகிறது. மோகத்தால மரணம் சம்பவிக்கிறது. நிறைய சங்கல்பங்கள் அங்க உண்டாகிறது. அந்த சங்கல்பங்கள் எல்லாம் நடக்காத விகல்பங்களாயிட்டு மாறவும் செய்யறது. 38வது ஸ்லோகம். ஈர்ஷ்யா அசூயா ததா த்வேஷः பிராதுஹு பவதி சேதசி ஆஷா திருஷ்ணா ததா தைன்யம் தம்பः அதர்ம மதிஹி ததா. ஈர்ஷ்யா அசூயா ததா த்வேஷ பிராதுர்பவதி சேதசி ஆஷா திருஷ்ணா ததா தைன்யம் தம்போ தர்ம மதிஸ்ததா. ஈர்ஷ்யை அசூயை துவேஷம் இதெல்லாம் மனசுல உண்டாகிறது. அத தொடர்ந்து இப்படி உண்டாகிறது. அதனாலேயே ஆசை திருஷ்ணை தைன்யம் தம்பம் அதர்ம புத்தி இதுவும் அதை தொடர்ந்து உண்டாகிறது. 39வது ஸ்லோகம். பிராணினாம் பிரபவந்தி ஏதே பாவா மோக சமுத்பவாஹ யஜ்ஞதானானி தீர்த்தானி விரதானி நியமாஹ ததா. பிராணினாம் பிரபவந்த்யேதே பாவா மோக சமுத்பவா யஜ்ஞதானானி தீர்த்தானி விரதானி நியமாஸ்ததா. பிராணிகளுக்கு இந்த பாவங்கள் உண்டாகிறது. மோகத்திலேந்தாக்கும் யஜ்ஞங்களும் தானங்களும் தீர்த்தாடனங்களும் விரதங்களும் யாக உபாதிகளாயிருக்கிற நியமங்களும். 40வது ஸ்லோகம். அகங்கார அபிபூதஸ்து கரோதி புருஷः அன்வஹம் அகம்பாவகிருதம் சர்வம் பிரபவேத் வை ந சௌச்சவத். அகங்காராபிபூதஸ்து அகங்காரः அபிபூதः து அகங்காராபிபூதஸ்து கரோதி புருஷோன்வஹம் அகம் பாவகிருதம் சர்வம் பிரபவேத் வை ந சௌஜவது. மனுஷன் டெய்லி செய்யறது அகங்காரத்துக்கு உட்பட்ட விஷயங்களாக்கும். அகங்காரத்தோடு கூடி செய்யற ஒரு விஷயமும்
தூய்மை கிடையாது. 41வது ஸ்லோகம். ராகலோபாத் கிருதம் கர்ம சர்வாங்கம் சுத்திவர்ஜிதம் பிரதமம் திரவிய சுத்திஷ்ச திரஷ்டவ்யா விபுதை கிலா. ராகலோபாத் கிருதம் கர்ம சர்வாங்கம் சுத்திவர்ஜிதம் பிரதமம் திரவிய சுத்திஹி ச திரஷ்டவ்யா விபுதைஹி கிலா. ராகலோபாதிகளோட செய்யற கர்மம் முழுவதும் தூய்மை இல்லாததாயிட்டு இருக்கு. அதனாலேயே ஞானம் இருக்கிறவா முதல்ல என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா, திரவியம் சுத்தமாக்குமோ அப்படின்னாக்கும், தூய்மையா இருக்கா அப்படிங்கிறதாக்கும். 42வது ஸ்லோகம். அத்ரோஹேண ஆர்ஜிதம் திரவியம் பிரசஸ்தம் தர்ம கர்மணி துரோஹ ஆர்ஜிதேன திரவியேன யத் கரோதி சுபம் நரா. அத்ரோஹேணார்ஜிதம் திரவியம் பிரசஸ்தம் தர்ம கர்மணி துரோஹார்ஜிதேன திரவியேன யத் கரோதி சுபம் நரா. அடுத்தவாளை துரோகிக்காதக்கு சம்பாதிக்கிற திரவியமாக்கம் தார்மீகமான கர்மங்களுக்கு உத்தமம். பரத்ரோகம் செஞ்சு அதுல கிடைக்கிற பொருள்கள் அதை உபயோகிச்சு மனுஷா செய்யற சுபகர்மம் அப்படிங்கிறது அது சிரேஷ்டம் கிடையாது. 43வது ஸ்லோகம். விபரீதம் பவேத் தது து ஃபலகாலே நிருபோத்தமா மனோ அதிநிர்மலம் யஸ்ய சஹ சம்யக் ஃபலபாக் பவேத். விபரீதம் பவேத் தத்து ஃபலகாலே நிருபோத்தமா மனோதி நிர்மலம் யஸ்ய ச சம்யக் ஃபலபாக் பவேத். விபரீத பலமாக்கும் அப்படி கிடைக்கும். பரத்ரோகம் செஞ்சு கிடைக்கிற அந்த சம்பத்தால செய்யற சுபகர்மத்தால அதனோட ரிசல்ட் அப்படிங்கிறது விபரீத பலத்தை ஆக்கம் கொடுக்கும். ராஜாவே, ஆரோடு மனசாக்குமோ தூய்மையாயிருக்கு அவனுக்கு சத்பலம் கிடைக்கும். தூய்மை இல்லாத மனசோடு கூடி செய்யற எந்த பிரவൃத்தியும் சரியில்லை, சிரேஷ்டமில்லை. 44வது ஸ்லோகம். தஸ்மின் விகாரயுக்தம் து ந யதார்த்த ஃபலம் லபேத். கர்த்தாரஹ கர்மணாம் சர்வே ஆச்சார்ய ரித்திக் ஜாதயாஹ. தஸ்மின் விகாரயுக்தம் து ந யதார்த்த ஃபலம் லபேத். கர்த்தார கர்மணாம் சர்வே ஆச்சார்ய ரித்விக் ஜாதயா. விகாரத்தோடு கூடி இருக்கிறதாக்கும் நினைக்கா அந்த கர்மத்துக்கு சரியான பலன்கள் கிடைக்காது. ஷட்விகாரங்கள் ஒரு கர்மம் செய்யறத இருக்கப்படாது. கர்ம கர்த்தாக்களாயிருக்கிற ஆச்சாரியர்களும் அந்த கர்மத்தை நடத்துற ரித்திக்குகளும் எல்லாம் தூய்மையான ஹிருதயத்தோடு கூடி இருக்கணும். 45வது ஸ்லோகம். ஸ்யுஹு தே விசுத்த மனசஹ ததா பூர்ணம் பவேத் ஃபலம். தேசகால கிரியா திரவிய கர்த்ருணாம் சுத்ததா யதி ஸ்யுஸ்தே விசுத்த மனசஸ்ததா பூர்ணம் பவேத் ஃபலம். தேசகால கிரியா திரவிய கர்த்ருணாம் சுத்ததா யதி. ரொம்ப ரொம்ப தூய்மையான ஹிருதயத்தோடு கூடிட்டாக்கும் கர்மம் செய்யறது அப்படின்னா அந்த கர்மத்துக்கு பூர்ண பலம் கிடைக்கும். தேசம் காலம் திரவியம் அந்த கர்மத்தை செய்யறவா இவாளுக்கெல்லாம் தூய்மை உண்டாகணும். 46வது ஸ்லோகம். மந்திராணாம் ச ததா பூர்ணம் கர்மணாம் ஃபலமஸ்னுதே சத்ருணாம் நாசமுத்திஷ்ய ஸ்வவ்ருத்திம் பரமாம் ததா. மந்திராணாம் ச ததா பூர்ணம் கர்மணாம் ஃபலம் அஸ்னுதே சத்ருணாம் நாசம் உத்திஷ்ய ஸ்வவ்ருத்திம் பரமாம் ததா. மந்திரங்களுக்கு சுத்தி இருந்தது அப்படின்னா கர்மத்தோடு பூர்ணமான பலம் கிடைக்கும். சத்ருக்களை இல்லாம பண்ணணும் அப்படின்னு நினைச்சுண்டு கர்மம் செய்யக்கூடாது. அதே மாதிரி அளவுக்கு மீறின ஒரு
ഫലപ്രാപ്തി കടക്കണം அப்படின்னு நினைச்சுண்டும் கர்மம் செய்யப்படாது. 47வது ஸ்லோகம். கரோதி சுகிருதம் தத்வத் விபரீதம் பவேத் கில ஸ்வார்த்த ஆசக்தஹ புமான் நித்யம் ந ஜானாதி சுப அசுபம். கரோதி சுகிருதம் தத்வத் விபரீதம் பவேத் கில ஸ்வார்த்தாசக்த புமான் நித்யம் ந ஜானாதி சுபாசுபம். செய்யற சுகிருத் கர்மங்கள், சுகிருதமாயிருக்கிற கர்மங்களுக்கும் அதே மாதிரி വിപരീത ഫലമാക്കും ഉണ്ടാകും. സ്വാർത്ഥതയില മുഴുകിന മനുഷ്യ ഒരുപോതും ശുഭ അശുഭങ്ങളെ സെപ്പറേറ്റ് செஞ்சு தெரிஞ்சுக்கிறதில்லை. செய்யற சுகிருத கர்மங்களுக்கும் அதனால விபரீத பலம் உண்டாகும். மனசுக்கு சுத்தி இல்லை அப்படின்னாக்கா மனசுத்தியோடு கூடிட்டு வேணும் எல்லாம் செய்யறதுக்கு. செல்ஃபிஷ் ஆயிட்டு இருக்கிற மனுஷாளுக்கு நல்லது கெட்டது அப்படிங்கிற பகுத்தறிவு உண்டாகிறதில்லை. 48வது ஸ்லோகம். சர்வே தே ஸ்வார்த்த நிரதாக பரஸ்பர விரோதினஹ சத்வ உத்பவாஹ சுராஹ சர்வே அபி உக்தா வேதேஷு மானுஷாஹ சர்வே தே ஸ்வார்த்த நிரதா பரஸ்பர விரோதினா சத்வோத்பவா சுரா சர்வேப்யுக்தா வேதேஷு மானுஷா. இருந்தாலும் எல்லாரும் செல்ஃபிஷா இருந்தாலும் கூட பரஸ்பர வித்வேஷிகளுமாக்கும். தேவர்கள் எல்லாம் சத்குணத்திலேந்து உண்டானவாளாக்கும் அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கே. மனுஷா 50வது ஸ்லோகம். ரஜஹா உத்பவாஹா தாமசாஹ து திரியஞ்சஹ பரிகீர்த்ததாஹ சத்வ உத்பவானாம் தைஹி வைரம் பரஸ்பரம் அநாரதம் ரஜோத்பவாஸ்தாமசாஸ்து திரியஞ்ச பரிகீர்த்ததா சத்வோத்பவானாம் தைர்வைரம் பரஸ்பரம் அநாரதம். 49வது ஸ்லோகத்துல மனுஷா அப்படின்னு சொல்லிண்டாக்குமே நிப்பாட்டினது. அந்த மனுஷா ரஜோ குணத்திலேந்து உண்டானவாளும் திரியக்குகள் தமோ குணத்திலேந்து உண்டானவா அக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. சத்குணமா இருக்கிற தேவர்களுக்கு தமிழியும் எப்பவும் வைரம் அப்படிங்கிறது உண்டாகத்தானே செய்யறது. 51வது ஸ்லோகம். திரச்சாம் அத்ர கிம் சித்ரம் ஜாதி வைரம் சமுத்பவேஹே சதா துரோஹபரா தேவாஹ தபோ விக்னகராஹ ததா திரச்சாமத்ர கிம் சித்ரம் ஜாதி வைர சமுத்பவே சதா துரோஹபரா தேவாஸ்தபோ விக்னகராஸ்ததா. அப்படி இருக்கிறத தமோ குணங்கள் இருக்கிற திரியக்குகளுக்கு தம்மில ஜாதி வைரியம் உண்டாகிறதுல என்ன ஆச்சரியமாக்கம் இருக்கு. சதா துரோக தால்பரியம் உண்டாகிறது. அதே மாதிரி தபசாரெல்லாம் செய்யறாளோ அவளை முடக்கிறது, தபோ விக்னம் உண்டாக்குறது, இதெல்லாம் தேவர்கள் செய்யறாளே. அதே மாதிரி 52வது ஸ்லோகம். அசந்துஷ்டா த்வேஷபராஹ பரஸ்பர விரோதினஹ அஹங்கார சமுத்பூதஹ சம்சாரஹ அயம் யதஹ நிருப ராகத்வேஷ விஹீனஹ து ச கதம் ஜாயதே நிருப. அசந்துஷ்டா த்வேஷபரா பரஸ்பர விரோதினா அஹங்கார சமுத்பூத சம்சாரோயம் யதோ நிருப ராகத்வேஷ விஹீனஸ்து சகதம் ஜாயதே நிருபா. சாட்டிஸ்பாக்சன் இல்லாதக்கு துவேஷத்தோடு கூடிட்டு பரஸ்பர விரோதம் இருக்கிறவாளாக்கம் இந்த தேவர்கள். காரணம் என்ன அப்படின்னாக்கா
அகங்காரத்திலேந்தாக்கும் இந்த பிரபஞ்சத்தோடு உற்பத்தி. அந்த அகங்காரத்திலேந்து உண்டாகிறவன் எப்படி ராகத்வேஷாதிகள் இல்லாதவனாயிட்டு இருப்பன். இந்த சொர்க்கம் அப்படிங்கிறதும் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறது தானே. அப்ப தேவர்களுக்கும் இந்த ராகத்வேஷங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு வியாச பகவான் இங்க ஜனமேஜயனுக்கு புரிய வைக்கிறார். அதனாலேயாக்கும் தேவேந்திரன் இந்த மாதிரி ஒரு செயலெல்லாம் செஞ்சார் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ஜனமேஜயங்கிட்ட வியாச பகவான் சொல்லறார். இப்படி சொல்லிண்டு 4வது ஸ்கந்தத்துல 4வது அத்தியாயம் முடிவடைகிறது.